ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஹாட்டாக போயிட்டு இருக்க டாபிக் நானும் பேசுவேன்னு தான் நினச்சேன். பட் என்னால் வந்து வைரல் ஆகிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியல. டாக் ஹேட்டர்ஸ் வர்சஸ் டாக் லவர்ஸ். இதில் யார் டாக் ஹேட்டர்ஸ், யார் டாக் லவர்ஸ் அப்படி எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ஒரு மனுஷன் ஒரு டாகை கிராஸ் பண்ணதுனால என்னோட ஆட்டோ கவிழ்ந்து என்னோட குழந்தை என் கண் முன்னாடியே இறந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ ஃபீல் பண்ணி அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே என்னால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படி ஒரு வீடியோவை பார்த்தும் யூ கைஸ் டிடன்ட் ஹாவ் அ பிட் ஆஃப் சிம்பத்தி ஆர் எம்பத்தி, பட் ஸ்டில் வந்து நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க, ஐம் அ டாக் லவர், வி ஹாவ் அ பெட் அட் ஹோம். பட் என்னன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. எவ்ரி டாக் ஷுட் பி சேஃப், எவ்ரி கிரியேச்சர் ஷுட் பி சேஃப். மனிதராக படைக்கப்பட்ட இல்லை கடவுளால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினமும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், அன்பு செலுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அன்கண்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கிற டாக்ஸ்னால சில குழந்தைகள் வந்து ரொம்ப கொடூரமா தாக்கப்படுறாங்க. சில பேர் வந்து ரேபிஸ் வந்து இறக்குறாங்க அப்படின்னு அவ்வளோ பேர் அங்கே குமரிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் வந்து எனக்கு புரியல, உங்களுக்கு வந்து குழந்தை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு 50 குழந்தைய பெற்றுக்கிட்டு 50 குழந்தைய உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சஃபிகேட் பண்றது தான் அன்பா? திஸ் இஸ் நாட் அன்பு, திஸ் இஸ் ஸ்டூபிடிட்டி. உங்களுக்கு டாக் பிடிக்கும் அப்படின்னா எல்லா டாகையும் ஸ்ட்ரீட்ல வச்சு உங்களுக்கு போய் ஃபீட் பண்றதோட உங்களோட டியூட்டி முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கிறீங்கன்னா தட்ஸ் அகெயின் ஸ்டூபிடிட்டி. நீங்க ஃபீட் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, அந்த டாக்ஸ்னால என்னென்ன யார் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்து சொல்லும் போது அது கேட்கணும். ப்ளீஸ் ஹாவ் லவ் டுவர்ட்ஸ் ஹியூமன்ஸ் டூ. மனிதர்களையும் கொஞ்சம் நேசிங்க. நீங்க வந்து வாயிலா ஜீவனை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்களோ ஓகே, அக்செப்டபிள். பட் வந்து நியா நானா ஷோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, 8 மணி நேரம் ஷோ, அதை வந்து இதை காட்டல அதை காட்டல, என்ன வேணா எடிட் பண்ணட்டும். எண்ட் ஆஃப் த டே அவங்க பேசுற பாயிண்ட் என்ன, நீங்க பேசுற பாயிண்ட் என்ன, 1000 விஷயங்கள் நீங்க பேசியிருக்கலாம். ஆனா உங்களால அந்த ஒரு அப்பாவோட இழப்புக்கு பதில் சொல்ல முடியுமா? லைஃப் இஸ் நாட் ஈஸிங்க. குழந்தை ஒரு அப்பாவோட கண் முன்னாடி ஒரு குழந்தையோட உயிர் பறி போறதுங்கிறது அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாதான் நம்மளால உணர முடியும். ப்ளீஸ் டெஃபினட்டா இந்த மாதிரி விலங்குகள் வந்து ரொம்ப முக்கியம்தான். நம்ம வந்து அந்த எம்பத்தி ரொம்ப முக்கியம்தான். பட் டெஃபினெட்லி நாட் அட் லாஸ் ஆஃப் அ ஹியூமன் லைஃப். ஒரு குழந்தையோ இல்லை ஒரு வயதானவங்களோ யாருக்காகவோ ஒரு இந்த மாதிரி ரோட்ல இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் மூலமா ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னா அதுக்கான ஆக்ஷனை எடுத்தே ஆகணும். நீங்க வந்து பிளைண்டா இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காது. உங்க வீட்டுல நடந்தா அதுக்கான பதில் வேற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ், இந்த அவர் கோபிநாத் சாரோட தான் மை ஃபுல் ஹோட் இஸ் ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஹிம். வாட் எவர் he spoke is totally right. எடிட் பண்ணிட்டாங்க இந்த 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 டகால்ட்டி வேலைலாம் காட்டாதீங்க. நீங்க உங்களால அங்க பேச முடியல அப்படிங்கிறதுக்காக 8 hour ஷோவை எடிட் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிறத போட்டுட்டாங்கிறதுலாம் கிடையாது. நாங்க என்ன முட்டாளா? பார்க்க நாங்க முட்டாளா? என்னதான் எடிட் பண்ணாலும் அதோட எசன்ஸ் என்ன, அதோட சோல் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது எங்களாலையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், இந்த மாதிரி வந்து முட்டு தூக்கிட்டு வராதிங்க. நமக்கான ஒரு பாதுகாப்பான சமுதாயம் அமையறது நம்ம எல்லார் கையிலும் இருக்கு. we are all responsible for this. ஸோ சும்மா கையை கழுவி விட்டுட்டு போகாதீங்க. இதுல ஒரு ஆதாயத்தை தேடாதீங்க. this is so cheap politics. நம்ம எல்லாருக்குமே லவ் அண்ட் எம்பத்தி எல்லார் மேலேயும் இருக்கணும், கண்டிப்பா மனிதர்கள் மேல. தேங்க்யூ.